ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மிஸ்டர் ஃபேன்சி vlogs. இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அலோன் இன் ஹோம் பார்ட் 3 தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி யூடியூப்பில் போனோன்னே நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக வரும். நம்ம எங்கே இருக்கோம்னா அருண்கிட்ட தான் இருக்கோம். என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி ஷார்ட் மட்டும் இல்லை, அதான் சரி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்க, மீதி எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு போயிருங்க. அழுத்தி பார்க்கலாமா? நான் எடுத்தா 120 மேலே தான் பிரேக் அடிச்சு ஹியூமினிட்டி பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாரிக்காரன் நம்ம பின்னாடி வரான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி மாதிரி ஒரு வண்டி அவ்வளோ. என் வீட்டு சமையலறையில் சக்கரையா எப்படி ஃப்ரேம் இருக்கு? ஆமாம், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓடிச்சு. விடு விடு, மரம் ஆகிறதுனா நல்ல என்னோட யூடியூப் சேனலில் ஒரு மேகிக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்குது. அதையும் நீ கேட்குற பார்த்தியா? ஆரம்பிக்கலாம் அப்படிங்க. 2 பேர் சேர்ந்துட்டு கிஸ் ஆடிச்சு போயிங்க. புதுசாக பண்ணுங்களேன். சமைக்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லுங்க. வாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூட சொல்லுங்க. புதுசாக சொல்லுவீங்களா? ஆரம்பிக்கலாமா அப்படிங்க. ட்ரெண்டுடா, வயசானதுக்கு எப்படி ட்ரெண்டு தெரியும்? ஒரு ஏரியாலே. ஆமாம், நான் வயசான இளமை துள்ளுதுங்க. ஆமாம், இளமை திரும்புதே. இதெண்டா சாப்பிட்ணும். இப்போ எடுத்து காட்டிடுவோம் பார்த்துக்க. காட்டுறா எல்லாருக்கும். தண்ணி மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. அது நான் சொல்லும்போது என்ன சொன்னேன்? கீ மேகி. கீ மேகி தான் எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி தான் இருக்கும். போய் நம்புங்க, நம்பணும். அப்போ கீ ரைஸ் தான். கீ ரைஸா இல்லை, கீயா இல்லை. கீனா என்ன வலுவலுன்னு இருக்கும். இது எங்கே வலுவலும் தண்ணியாக இருக்கு. பலாவு சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்துருக்கியா? வலுவலுன்னு இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும்ல. சரி, அதை நான் சாப்பிட்டதில்லை. அதனால சாம்பார், ரசம், கீரை, கருவேப்பிலை இப்படிதான் இருக்கும் போடுறாது. ஆமாடா, வண்டி இதாகிடுச்சுடா. அது குளகுலன்னு இருக்கனால நீ ரொம்ப நாள் கழிச்சு மேகி சாப்பிடல. சாப்பிட்டேன். இதே நல்லா சொல்லி உனக்கு வந்து மாஜு, உனக்கு வந்து அது தண்ணி அதிகமாக போச்சுடா. அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். எப்பவுமே தண்ணி அதிகம் சொன்னா இங்கிட்டே இருந்துக்கலாம். இங்கிட்டு தான் கேட்டியா? கீழே தான் வெடிக்குதுடா. வெடிக்கிறானா? யாருறானா? கீழே வெடிக்கிற, அடுப்புல அடியில் வெடிக்கிறான். ஞாயிறு மதியம் சமையல் எனது விரும்பி நீ சாப்பிடு. அவ்வளோதான்டா. நீ பாரு, மேகி இதாகிடுச்சு. நீ உடச்சி போட்டில இதாகிடுச்சா? மேகி உடச்சு போடாம எப்படி போடும்? அது 2 தான் உடச்சேன், ஒழுங்காவே உடையல. நீ பாரு, ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரி, வா 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 வா. அப்படியே எடுத்து வருதா? பார்த்து அங்கே அது இது அப்படியே கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னா அந்த வீடியோ போட முடியும். போடா, வந்திருக்கான் வீடியோவில். போ. கை கழுவியாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட முடி இந்த தாலியை சேம் நான் எடுத்து கஷ்டப்பட்டு வச்சா நோக்காம ஐயோ சாப்பிட்டு பாரு. நான் பாரேன். ஏய், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நீ ஃபஸ்ட்டு வச்சுக்கோ. கல்லி மாதிரி இருக்குடா.
சாப்பிட்டு பார். அப்படியே இவ்வளோ எடுத்து வச்சு அப்படியே தானே இருக்கு. ஏதோ இருக்கு. நல்லா இருக்கு. என்ஜாய். நக்கராம்பர் நல்லா இருக்கு. ஆவாசத்தை தவிர்ப்போம். இந்த வீடியோ கன்ஃபார்மாக வந்து நல்லா இல்லை நல்லா இல்லை. நான் சொல்லி நல்லா செய்வேன். மேகி நல்லா இல்லை. சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன் போடுறா. நல்லா அந்த ஃப்ரெண்ட் திருப்பி விட்டான். அது காட்டாதா யாருக்காச்சும் மேகி தெரியல. பார்க்குறவங்க எல்லாரும் யாரெல்லாம் என்ன கேட்டா திஸ் இஸ் ரோசன். ஓகே தான். கேமரா இங்கே அதே நல்லா இருக்கு. அந்த ஆங்கிள் எப்பவும் சாப்பிட்ற மேகி மாதிரியே இருக்காது. நீ மேகி நீங்கள் சாப்பிடவே இப்படிக்கு முன்னாடி மேகி தான் வந்துச்சு தெரியுமா? சின்ன எல்லாம் மேகி தான் சாப்பிட்டோம். நான் எப்போ பழசம் வாங்க. ஆனால் இப்படி நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக் வரல பிடிச்சாலும் உடம்பு குட்டி. நம்மளாம் மேகி செஞ்சால் உடம்புக்கு செத்துருவோம். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் மேகி சாப்பிட்டா அட்லீஸ்ட் 7 லிட்டர் தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் குருகி வயிற்றுல எல்லாமே சரியாகும். இல்லைன்னா மோஷன் போகாமல் காலையில் மேகி அப்படின்னு சவுண்ட் உண்டு. அது போட்டேன். டீனா கீ மேகினாலே அப்படி தான் நல்ல விதமாக இருக்கும். நம்ம சாப்பிட்டானே பாருங்க இப்படி நக்குவா. போதும் ஏதோ ஒன்று பச்சையாக போட்ட மாதிரி இருக்கு. ஆமாம் பீன்ஸ் பச்சை கலர் தானே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மேகி சாப்ஸ் மேகி அதெல்லாம் டேஸ்டா இருக்கு. சரி ஓகே, நம்ம மேகி அடுத்து என்ன பண்ண போறோம்னு எனக்கே தெரியல. ஏம்மி சரி சொல்லுங்க ரோஷன், நீங்கள் அப்போவுமே நான் கேட்டு இருக்கேன். சாஸ் அங்கே தான் ஐடி பாஸ்வேர்ட் கூட நான் பேச மாட்டேன், நான் ஷேர் பண்ணுண்டா. நீ ஷேர் பண்ண மாட்டேன் தெரியும். நீ ஒரு சில பேருக்கு தான் பண்ணுவேன், நான் எல்லாத்துக்குமே பண்ணுவேன். ஷேர்
அதுதான் வேணும். முட்டாஸ் இந்த வீடியோ எப்போ வரும் தெரியுமா? இந்த மாதம் கடைசியில் வரும். எல்லாம் ட்ரைலர் போட்டு தான் மெயின் வீடியோ போடுவாங்க. நான் மெயின் வீடியோ போட்டு ட்ரைலர் போட்டேன். ட்ரைலர் நம்ம மிட் நைட் மேகி 2 ட்ரைலர் இன்னும் போட்டுருக்கேன். ட்ரைலர் மீன்ஸ் அந்த இது மாதிரி சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். நாளைக்கு வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, நாலு கழிச்சு அதோட அது இந்த வீடியோ அதுக்கப்புறம் தான் அதுவாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஒரு வாழ்க்கை கரெக்டாக மொத்தம் ஒரு 4 மிஷின் இருந்துச்சு. ஒரு மிஷின் முடிச்சிட்டேன் யூடியூப்பில். இன்னும் 3 மிஷின் வச்சுக்கோ, இன்கம் வந்துடும். தலைவர் நடந்தாலும் அது நம்ம பார்த்தேன். கேட்டேன் 500 சப்ஸ்கிரைபர் தேவை. ஏய் இப்போதான் ஆட்டோ கரெக்டில் இருக்கு கரெக்டா. நான் போயிட்டு வந்து ஓகேங்க, இந்த வீடியோ இது ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாகவும் அதே மாதிரி யூடியூப் தந்தோடனே ஃபஸ்ட்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னடா அப்படி உட்காந்துட்டே பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அந்த வீடியோ தான் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாள் எடிட் பண்ணியாச்சு. அருண் வந்து என்னோடய விளாகில் வரமாட்டேன் கோச்சிக்கிட்டு பெசிக் போட்டுக்கிட்டான். கூட சாமும் இருக்கான், அவனும் பெசிக் போட்டுக்கிட்டான். ஓகேங்க, ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி நம்ம சேனலில் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வரும். ஓகேங்க, பெல் ஐக்கனே தட்ட முடியல ப்ரோ. பெல் ஐக்கன் தட்ட முடியலன்னா ஓகேங்க ப்ரோ டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ. டிசேபிள்லாம் பண்ணலைங்க ப்ரோ, நீங்கள் போடுங்க ப்ரோ. உங்கள் யூடியூப் சேனலில் மட்டும் வர மாட்டேங்குது ப்ரோ. மற்றவங்களுக்காக வருதா? ஆமாம் ப்ரோ. சர்வா பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இதை பாருங்க. போடா. ஓகேங்க, பை பை. சார் முடிச்சிட்டா அண்ணே. சரி ஓகே, பை பை. பார்த்து சேஃபாக ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்க.